நிதி திட்டங்கள் என்ற பெயரிலான மோசடிகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில் இந்த மோசடிக்காரர்கள் நாட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவையும் விட்டு வைக்கவில்லை என்றே கூற வேண்டும். ஆமாம், ஜனாதிபதி அவர்கள் இலங்கையின் பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போது இந்த நிதி திட்டம் தொடர்பில் தெரிவித்ததாகவும், சிறிய தொகையொன்றை முதலிடுவதன் மூலம் மாதத்திற்கு பெரிய அளவிலான, அதாவது 7,50,000 ரூபாய் என்ற பெரிய தொகையை நீங்கள் சம்பாதிக்க முடியும் என்ற விதத்திலும், இது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திட்டம் என்றும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்ததாகவே இந்த காணொலியானது பகிரப்பட்டு வருகின்றது. இந்த காணொலியின் கீழே ஒரு லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த லிங்கை கிளிக் செய்வதனூடாக நீங்கள் இந்த திட்டத்திற்குள் செல்லலாம். அதாவது அதில் உங்களுடைய தனிப்பட்ட தரவுகள் கோரப்பட்டிருக்கும். இவ்வாறு இடம்பெறும், அதாவது இது சிரசு தொலைக்காட்சியின் சட்டன நிகழ்ச்சியின் போதே ஜனாதிபதி அவர்கள் இந்த திட்டம் தொடர்பில் தெரிவித்ததாக அந்த பதிவில் பகிரப்பட்டிருந்தது. நாம் இந்த காணொலியை ஆராய்ந்த போது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்ச்சி தான் சிரசு தொலைக்காட்சியின் சட்டன நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியானது சிங்கள மொழியிலேயே ஒளிபரப்பப்படுகின்றது. ஆனால் இந்த காணொலியில் ஜனாதிபதி அவர்கள் ஆங்கிலத்தில் பேசியிருந்தார். இதன் போது எமக்கு ஏற்பட்ட சந்தேகத்தின் காரணமாக இது தொடர்பில் நாம் சிரசு தொலைக்காட்சியுடன் தொடர்பு கொண்டு வினவிய போது அவர்கள் இவ்வாறான ஒரு விடயத்தை ஜனாதிபதி தெரிவிக்கவில்லை எனவும், இது ஒரு போலியான தகவல் எனவும் குறிப்பிட்டிருந்தனர். அதே போன்று ஜனாதிபதி ஊடக பிரிவுடன் நாம் தொடர்பு கொண்டு வினவிய போதும் அவர்கள் இதனை மறுத்திருந்தனர். இது போலியான தகவல் என்று அவர்களும் எமக்கு உறுதிப்படுத்தி இருந்தனர். எனவே எமது ஆய்வின் அடிப்படையில் இவ்வாறான பிரபலமானவர்களின் குரலை AI மூலம் மாற்றி அவர்கள் இந்த நிதி திட்டத்தை விளம்பரப்படுத்துவதாக தெரிவித்தே இந்த காணொளிகள் பகிரப்படுகிறது. எனவே எமது ஆய்வின் போது இந்த நிதி திட்டம் தொடர்பில் ஜனாதிபதி தெரிவித்ததாக பகிரப்படும் காணொளியானது போலியானது என்று கண்டறியப்பட்டது. அது மாத்திரமன்றி இவ்வாறான போலியான நிதி திட்டங்களில் சிக்கி நீங்கள் ஏமாற வேண்டாம் என்று ஃபேக்ட் ரீசன்டோடு நாம் கேட்டுக்கொள்கின்றோம்.